அனுப்பிடுறாங்க. இல்லை இல்லை வேற ஒருத்தவங்க தான் அனுப்பிடுறாங்க. யாரா 12 மணிக்கு அனுப்பணும்னு அனுப்பிடுறாங்க. இந்த கிஃப்ட் என்ன பண்ணுறேன், என்ன கிஃப்டாக இருக்கு? ஓ ஓப்பன் பண்ணி யாரும் யோசிச்சு சொல்லும். நீங்கள் சொன்ன 2 பேருமே இல்லை. என்ன கிஃப்ட் கொடுப்போம்? யாரா இருக்கு? அம்மா இல்லை. நீங்கள் எத்தனை தூரம் சொன்னாலும் அம்மா அனுப்பல. அம்மாவே அனுப்பல, வேறு ஒருத்தவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. அம்மா அனுப்பல, வேறு ஒருத்தரும் இல்லையா? வேறு ஒருத்தவங்க தான் செய்திருக்கலாம். சரி, இது ஓப்பன் பண்ணு. இது என்ன கிஃப்டாக இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. யாருன்னு சொல்லுங்க. என்ன கிஃப்டா இருக்குன்னு சொல்லுங்க. யார் அனுப்பிடுறான்னு சொல்லுங்க. அம்மாவே அனுப்பவே இல்லை. அம்மா அனுப்பி இப்படி இருக்குது. அம்மா அனுப்பவே இல்லைன்னு சொல்றேன்னா நீங்க அம்மாவே சொல்றீங்க. என்ன அப்படியே காணுமாகும். சரி, செருப்பு சைஸ் எல்லாம் தெரிஞ்சு அனுப்பி இருக்கிறாங்க. அம்மா இல்லை, அம்மா இல்லை. அப்போ ஒன்று செய்வோம். அம்மா இல்லைன்னா உங்களுக்கு கிஃப்ட் திருப்பி கொண்டு போவோம். ஓமோ, அப்போ அந்த அளவு நீங்கள் சொல்ல போகிறது இல்லை. அனுப்பினாலும் சொல்ல போகிறதே இல்லை. அடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போம். ஐடியா இல்லை. ஒரு ஆள் தெரியும். ஒரு ஆள் இல்லை. ஆனால் அம்மாவும் இல்லை. ஏமாதி நாங்களும் அதில் ஒரு ஆளும் இல்லை, அம்மாவும் இல்லை. அம்மா இல்லை. சொல்லுங்க, யார் எடுத்து தந்தாங்க? தம்பியா? என் தம்பி எடுத்து காட்டுங்க. அதுக்கு போனது அவன் சொல்லி போல தான் எடுத்துட்டு வந்து வருவான். தம்பியும் இல்லை. சரி, லாஸ்டா நீங்க யாரை கெஸ் பண்ணி சொல்லுங்க. அப்ப நான் இந்த கிட்ட ஓப்பன் பண்ணு. பிரேம் இருக்குல்ல, எனக்கு பிரேம் இருக்கு. எனக்கு இருந்தா போயிடுறாங்க. அப்படியே திருப்பி காட்டுங்க. யார் அனுப்பியிருக்கிறாங்க? அம்மாவும் ஒரு பிரேம் வந்து அண்ணா அனுப்பியிருக்கிறார். மற்றது 5000 ரூபா காசும், மற்றது கேக்கும், மற்ற பிரேமும் அம்மா அனுப்பியிருக்கிறார். மற்றது அந்த ரெஸும் செருப்பும் வந்து தங்கச்சி, மற்ற அந்த ஷர்ட் வந்து தம்பி செய்திருக்கார். எதிர்பார்த்த நீங்களும் செய்வினவன் சத்தியமாக எதிர்பார்க்கிற. சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களோட மொத்த குடும்பத்துக்கு?
தேங்க்யூ. சரி ஓகே, எங்களோட எஸ்கே சர்ப்ரைஸ் ஆர்வமாகவும் உங்களுக்கு